தன்னிலை உணர்தல். நான் யார்? வாழ்க வளமுடன். நான் யாருன்ற கேள்விக்கு சரியான பதில் எங்கேயாவது இருக்கா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, நீ யாரு? அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பாடல் தான் 5 கரத்தனை யானை முகத்தனைன்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பாடல். இந்த பாடலை ஏற்கனவே நாம விளக்கம் பார்த்துருக்கோம். ஆனா இதுல கொஞ்சம் டீட்டெயிலா வேற ஒரு பார்வையில அந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். சொல்லு. இப்ப நான் யாரு அப்படின்னு கேட்டோம்னா நாம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இந்த உடல் அப்படின்ற இந்த தேகத்தை காமிப்போம், இல்லாட்டினா ஏதோ ஒரு அடையாளங்களை சொல்லுவோம். ஆனா அது நீங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்றாங்க. அது எப்படிடா கிடையாதுன்றீங்க? கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, காது இருக்கு, இதனால நிறைய விஷயத்த பாக்குறோம், கேட்கிறோம், தொடுறோம். ஆனா நாம இது இல்லை வேற ஒண்ணு அப்படின்னு சொன்னா எப்படி நம்ப முடியும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். அதுக்குதான் அவங்க அந்த பாடல்ல சில குறிப்புகளை, குறியீடுகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாடல்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 கரத்தனை அப்படின்னு வரும். 5 கரத்தனை அப்படின்றத இப்போ உதாரணத்துக்கு இந்த உடல் நான் இல்லை, இந்த கண்ணு மூக்கு காது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது நான் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா எப்படி நம்ப முடியும்? ஆனா அதுக்கு உதாரணமா இந்த மொபைல் போன் எடுத்துக்கோங்க. இந்த மொபைல் போன்ல டிஸ்பிளே இருக்கு, உள்ள பேட்டரி இருக்கு, சார்ஜ் போட்டா பக்காவா யூஸ் பண்ணலாம். யாருக்காவது கால் பண்ணோம்னா அவங்க அங்கிருந்து பேசுவாங்க, இல்ல அவங்க கால் பண்ணாங்கன்னா நாம இங்க இருந்து பேசலாம். ஆனா அதுல பேசக்கூடிய ஆளு இந்த மொபைலான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது எங்கேயோ இருந்து பேசுறாங்க. அதை இங்க வாங்கி கொடுக்கக்கூடிய வேலையையும், இங்க நாம பேசுறத இங்க இருந்து அங்க வாங்கி கொடுக்க வேலையும் பார்க்கக்கூடிய கருவிதான் அப்படின்றது எப்படி உண்மையோ அது போலதான் இந்த உடல் அப்படின்றதும் கருவிகள்ன்றாங்க. இப்ப இந்த போனை பார்த்தோம்னா டிஸ்பிளே, பேட்டரி, அது இல்லாம மின்சார சார்ஜ் போடுறதுக்கு அது, இது போல பல விஷயங்கள் சேர்ந்ததுதான் இந்த மொபைல்னு சொல்றோம். அதே போலவே இந்த உடல் அப்படின்றத பிரிச்சு பார்க்க சொல்றாங்க. இப்ப 5 கரத்தனை அப்படின்றதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா 5 விஷயத்த கையாளக்கூடிய தன்மைன்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு வீட்டுல யாராவது பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை நீங்க சொல்லி பாருங்க, எனக்கு என்ன 10 கையா இருக்கு, நான் எல்லா வேலையும் சேர்த்து பாக்குறதுக்கு, நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆக 5 கரத்தனை அப்படிங்கிறது ஒரு 5 விஷயத்த கையாளக்கூடிய திறன் அப்படின்ற ஒண்ணுதான் அங்க குறிக்குது ஒழிஞ்சு 5 கை இருக்கக்கூடிய ஒரு பொம்மையோ அல்லது உருவமோ கிடையாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப 5 விஷயம்னா எதை கையாளுது? இந்த மொபைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்பிளே இருக்கு, உள்ள ரேம் இருக்கு, அது இல்லாம மதர் போர்டு இருக்கு, இது இல்லாம ப்ரோக்ராமிங் இருக்கு, இது இல்லாம மின்சாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம கொடுக்குறோம். இப்படி பல விஷயங்கள் சேர்ந்ததுதான் அந்த மொபைல்னு பாக்குறோம்ல. இதே போலதான் இந்த உடல் அப்படின்றத 5 பௌதீக பொருட்கள்னால ஆனது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. 5 அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது. 5 பஞ்சபூதங்கள்னு சொல்றோம்ல, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்றோம்ல. இந்த 5ம் இந்த உடல்ல நம்மளால பார்க்க முடியும். இந்த தசைகள் நிரம்பிய, இந்த எலும்புகள் நிறைந்த, நரம்புகள் திங்கிய இறுக்கமான பொருட்கள் எல்லாமே நிலத்தோட சம்மந்தப்பட்டது, உள்ள ஓடக்கூடிய ரத்தம் நீரோட சம்மந்தப்பட்டது, உடல் சூடு அப்படிங்கிறது நெருப்போட சம்மந்தப்பட்டது, மூச்சு காற்று அப்படின்றது காற்றோட சம்மந்தப்பட்டது, வானம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஆனா தொட முடியாது, பார்க்க முடியாது, போக போக போய்கிட்டே இருக்கும், பெருசா ஒரு வெளியா இருக்குல்ல. அதே போலதான் உடல்ல உயிர்ன்னு இருக்கு, எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எவ்வளவு அளவுல இருக்குன்னு சொல்ல முடியாத அது ஆகாயத்தோட சம்மந்தப்பட்டது. சோ இந்த 5 விஷயங்களும் சேர்ந்ததுதான் இந்த உடல். இந்த 5 விஷயத்தையும் ஒன்னா கையாளக்கூடிய ஏதோ ஒரு திறன் இருக்குல்ல, அதுவாதான் நீங்க இருக்க முடியும். ஏன்னா அதுதான் ஒரு நாள் இங்க வருது, ஒரு நாள் இந்த உடலை விட்டுவிட்டு வெளியில எங்கிட்டோ போகுது. சோ இந்த 5 கரத்தனை அப்படின்றது இந்த 5ஐயும் ஒன்னா கையாண்டுகிட்டு இருக்கக்கூடிய அந்த திறனை தான் குறிக்குது அப்படின்னு சொல்றோம்ல. சரி, அதை கண்டுபிடிக்கிறேன்டா சாமி, அது எப்படா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கான பதிலாதான் அடுத்த வார்த்தைகளை சேர்த்திருக்காங்க. 5 கரத்தனை யானை முகத்தனை சொல்றாங்க. என்னன்னா யானை முகம் அப்படின்றது, இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தனை சிடுமூஞ்சின்னு சொல்றோம், இன்னொருத்தனை சிரிச்ச மூஞ்சின்னு சொல்றோம். அப்ப அவனுடைய கேரக்டரை வச்சு அவனுக்கு ஒரு முகத்தை நாம கொடுக்குறோம்ல. அதே போல யானை முகம் அப்படின்னு சொல்லக்கூடியது யானையோட ஒரு தன்மை, கேரக்டர் என்னவோ அதை தான் சொல்லப்படுது. இப்ப நாம யாருன்னு நமக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சோம். இந்த உடலை கடந்து, இந்த பஞ்சபூதங்களை கடந்து உள்ள இருக்கக்கூடிய ஒண்ணு எப்படி இருக்குன்னா ஒரு தன்மையில இருக்கு. அது எந்த தன்மையில இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. யானை அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா அது எந்த ஒரு விஷயத்தையும் மறக்காம ஞாபகம் வச்சுக்க கூடிய தன்மை கொண்டது அப்படின்ற ஒண்ண பார்க்கலாம். அது இல்லாம நாம என்ன ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதனால கண்டுபிடிக்க முடியுமா? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்ற அந்த முக்காலத்தையும் உணரக்கூடிய, தெரிஞ்சுக்க கூடிய தன்மை அப்படின்றது அதுகிட்ட இருக்கு. இப்போ ஒரு ஃபிலிமை நீங்க பாத்தீங்கன்னா
அதோட ஃபர்ஸ்ட் பாகத்துல என்ன பிம்பம் இருக்கு, நடுவுல என்ன பிம்பம் இருக்கு, இறுதியில என்ன பிம்பம் இருக்கு அப்படின்றத நம்மளால வர்ணிக்க முடியும்ல. அதே போலதான் அந்த யானை அப்படின்றது என்ன பண்ணும்னா, ஒருத்தன் செஞ்ச செயலுக்கு தகுந்த அந்த வைபு. இப்போ ஒரு இடத்துல கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா அந்த கிரவுண்டை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸ்டெம்பு உன்ன தடம் இங்க இருக்கு, பவுலிங் போட்ட தடம் இங்க இருக்கு, ஃபீல்டிங் பண்ணத புழுதியெல்லாம் இங்க இருக்கு, அதனால இங்க எனக்குள்ள ஏதோ விளையாட்டு விளையாண்டுருக்காங்க, அது கிரிக்கெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்மளால கணிக்க முடியும்ல. அதே போல நம்ம கிட்ட பல காலமா வாழ்ந்து வந்த இந்த சுவடுகள் இருக்குமா. உதாரணத்துக்கு ஒரு மரத்தை நறுக்கணும்னா அதுல இருக்கக்கூடிய அந்த அச்சை வச்சு அது எவ்வளவு காலம் இருந்தது, எவ்வளவு காலம் இருக்கும், அதுல என்னென்ன தன்மைகள் இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியுதுல. ஒரு கல்லை வச்சு அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவானது அப்படின்ற விஷயத்தெல்லாம் எடுக்க முடியுதுல டேட்டா. அதே போலதான் இந்த யானை அப்படின்றது நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய இந்த அடையாளங்களை வச்சு இவன் முன்னாடி எந்த தன்மையில இருந்தான், இப்ப எப்படி இருக்கான், இனிமே எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்த கணிக்கக்கூடிய அளவுல இருந்திருக்கு அப்படின்றது நம்பப்படுது. அதனாலதான் அந்த காலத்துல அரசர்களுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யானையை விட்டு மாலை போட சொல்லுவாங்களாமா. அது நல்லவனை பார்த்து தான் போடுமா, ஏன்னா கெட்டவங்க கிட்ட அது நெருங்காதான். நல்லா டிஸ்கவரி சேனல்ல எல்லாம் பாருங்க, ரொம்ப அன்பானவங்கள் உயிர்கள்ட்ட இணக்கமா நடக்கக்கூடியவர்கள்ட்ட இந்த யானை கொஞ்சம் விளையாடும், ஜாலியா இருக்கும். ஆனா தேவையில்லாத ஒரு கொடூரமான ஆட்கள்லாம் போனாங்க அப்படின்னா அது ஓடி போயிடும், இல்லாட்டினா விரட்ட ஆரம்பிச்சிடும். இந்த ரெண்டு விஷயம் நடக்குது. இது எப்படி தெரியுதுன்னா, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையோட சுவடுகள் அவங்களுடைய உடல்லையும் அவங்க உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன்லையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அந்த யானைக்கு இருக்கு அப்படின்றது போல சொல்றாங்க. ஸோ யானையோட தன்மை அப்படின்றது இதுதான். இன்னொன்னு, அந்த எந்த ஒரு விஷயத்தையும் மறக்காம கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கும். சின்ன வயசுல ஒருத்தன் ஒரு விஷயத்த செஞ்சுட்டானா அவன் வளர்ந்து வந்தா கூட அவன் செஞ்ச செயல்கள் இதுதான் அப்படின்றத அதனால ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால இங்க நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும், நிறைய ஆர்டிக்கல்ல படிக்க முடியும். ஸோ நினைவக பெட்டகம் அப்படின்றதும் அதோட தன்மையா இங்க இருக்கு. ஸோ இதைதான் அங்க 5 கரத்தனை யானை முகத்தனைன்னு சொல்றாங்க. இப்ப 5 கரத்தனை அப்படின்ற இந்த 5 பஞ்சபூதங்களை இணைச்சு கையாண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு நினைவக பெட்டகமா இருக்கு அப்படின்றத அங்க மென்ஷன் பண்றாங்க. நினைவக பெட்டகம்னா அது எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அந்த மொபைல் போலவே எடுத்துக்கோங்க. மொபைல்ல ஸ்டோரேஜ் 128 GB இருக்கும். அந்த 128 GB இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து ப்ராசஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 6 GB ரேமோ இல்லை 8 GB ரேமோ தேவைப்படுதுல. இது போல இந்த மூளையோட கெப்பாசிட்டி, யானைக்கு 300 கிராம் மூளைன்னு நினைக்கிறேன், ஆனா மனிதனுடைய மூளை அப்படின்றது 1360 கிராம்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள, தோராயமா ஒரு அறிவியல் ஆராய்ச்சி செய்யும் போது 2.5 டெராபைட்டுக்கும் அடுத்து இருக்கக்கூடிய பெட்டாபைட்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், சரியா தெரில. அந்த அளவுக்கு இந்த மூளையோட கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றத இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது டெராபைட் அப்படின்னா 1000 GB தான் 1 TBன்னு சொல்லுவாங்களா, அது போல 1000 TB தான் அந்த பெட்டாபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அது 2.5 மில்லியன் அப்படின்ற அந்த கணக்குல கணிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இது ஸ்டோரேஜா அப்படின்னு கேட்டா ஸ்டோரேஜ் கிடையாது, இது ரேம் தான். இப்போ ஒரு போன்ல 128 GB 256 GB ஸ்டோரேஜ் இருக்கிறது போல அந்த ஸ்டோரேஜ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், அப்ளிகேஷனோ இல்லாட்டினா வேற ஏதாவது வீடியோவோ அதை எடுத்து ரன் பண்றதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் தேவைப்படுதுல, 6 GB ரேம் அல்லது 8 GB ரேம் அல்லது 12 GB ரேம்னு. அதே போல பெட்டாபைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உள்ள மூளை வெறும் ரேம் மட்டும்தான். அப்ப இதோட ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா அது நம்மளால சொல்ல முடியாது, அது இன்ஃபினிட்டி. அதுதான் மைண்ட் அப்படின்றத அடுத்த பாடல்ல அடுத்த வரிகள்ல அவங்க சொல்லியிருக்காங்க. 5 கரத்தனை யானை முகத்தனை அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தின் அப்படின்றது நம்ம சந்திரன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த சந்திரன் அப்படின்றது மனதோட ஒத்து போகக்கூடிய தன்மை. இந்த மூளை அப்படின்றது ரேம் போல நம்ம கிட்ட இந்த கருவியை இயக்கக்கூடிய ஒரு தன்மையில தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இதோட ஸ்டோரேஜ் சர்வர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதை தான் இந்தின்னு சொல்லுவாங்க. இந்தின் அப்படின்னா சந்திரன், சந்திரனோட தொடர்பு கொண்டதுதான் இந்த மனம். ஜோதிட கணிதத்துல மனம் சந்திரனோட சேர்ந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த இந்தின் அப்படின்றது மனதின் தன்மையை கொண்டது. இந்த உடல்ல இருக்கக்கூடிய, இந்த உடலை கையாண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது நினைவக பெட்டகமா இருக்கு. அந்த பெட்டகத்தோட சர்வர் அப்படின்றது இங்க மனமா இருக்கு. மனதோட கெப்பாசிட்டி
அளவு எவ்வளோன்னு கேட்டோம்னா சொல்ல முடியாது, அது இன்ஃபினிட்டி. அது எப்படி இருக்குன்றத அடுத்த வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனைன்னு சொல்லியிருக்காங்க. இளம்பிறை அப்படின்னா வளரக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய 3ஆம் பிறையை வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரம் போல இருக்கும், எதையும் உள்வாங்கிக்க கூடிய தன்மையில இருக்கும். அதுல இருந்து அது வந்து பௌர்ணமியை நோக்கி வளரக்கூடிய தன்மையில இருக்கும். இதுதான் இங்க வந்து கரெக்டா நம்ம புரிஞ்சுக்க கூடிய ஒண்ணு. இந்த மனம் அப்படின்றதோட அளவு அப்படின்றது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப பிக் பேங் எப்படி வெடிச்சு செதறினதுக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, விரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதே போலவே இந்த மனம் அப்படின்றது நினைவகங்களை உள்வாங்கிக்கிட்டு, அப்ப இந்த வாழ்க்கை வாழும்போது இந்த புலன்கள் வழியில நிறைய விஷயத்த நாம உள்வாங்கிக்க கூடிய தன்மையில இருக்கும். இதை தொட்டு எண்ணங்களை அது உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப சந்திரனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன்ட்ட இருந்து அந்த ஒளியை வந்து உள்வாங்கிக்கும், வாங்கிக்கிட்டு பிரதிபலிச்சு இங்க வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கு. அது 3ஆம் பிறை அப்படின்றது முழுமை நிலவை நோக்கி நகரக்கூடிய வளரும் தன்மையை கொண்டது. உள்வாங்கி வளரும் தன்மையில இருக்கக்கூடியது எவ்வளவு காலம். இப்ப சந்திரனுக்கு வந்து ஒரு அளவு இருக்கும், 15 நாள்ல வந்து பௌர்ணமி வந்துடும், அடுத்த 15 நாள்ல வந்து அமாவாசை வந்துடும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கும். ஆனா இங்க வந்து எயிற்றனை அப்படின்ற ஒரு வார்த்தையும் சேர்த்திருக்காங்க. எயிற்றனை அப்படின்றது யானையோட தந்தத்தை குறிக்கக்கூடியது. அதன் தன்மை அப்படின்றது யானை வாழும் காலம் வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. சோ உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய வளரக்கூடிய தன்மை அப்படின்றது சாகுற வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனைன்னு சொல்றாங்க. சோ நம்மளுடைய பஞ்சபூதங்களை ஒன்னா இணைச்சு இந்த உடலை இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு எப்படி இருக்குன்னா நினைவக பெட்டகமா இருக்கு. அது இளம்பிறை போல அந்த நினைவகங்கள் பல விஷயங்களை உள்வாங்கிக்கிட்டு திரும்பி வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய, அதனாலதான் நம்ம ஓவர் திங்கிங்ல எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருக்கும். உள்ள மனம் அப்படின்றது அமைதியா எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காம இருக்கா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்காது. அது எதையாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு திங்கிங்ல நாம இருந்துகிட்டே தான் இருப்போம். அசந்து தூங்கிட்டா கூட நம்மளுடைய மனம் அப்படின்றது கொஞ்சம் எனர்ஜி நமக்குள்ள ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப கனவு மூலமா செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கு. அப்ப உள்வாங்கிக்க கூடிய விஷயத்த வச்சு அதுவே கிரியேட் பண்ணி இந்த நினைவகத்தை வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய, உருவாக்கிக்கக்கூடிய அந்த நிலவு எப்படி வெளிச்சத்தை வாங்கி இங்கிட்டு வந்து பிரதிபலிக்குதோ அதே போல கொண்டு வந்து இங்க வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த கர்ம வினை, இந்த வாழ்க்கையோட தொடர்பு அப்படின்றத வளர்த்துக்கிட்டே போகுது. அதனாலதான் இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மனம் அப்படின்றத இன்னும் டீப்பா பார்க்க போனோம்னா உயிரின் படற்கை நிலைன்னு வரும். இந்த உயிரின் படற்கை நிலை அப்படின்றது கருமயத்திலோட தொடர்பு கொண்டது. இந்த கருமயத்தோட அளவு அப்படின்றது இங்க இந்த பிரபஞ்சத்தோட தன்மை கொண்டது. சோ இதை இன்னும் டீப்பா நம்ம பார்க்க வேணாம். இதோட நம்ம அடுத்த வரைக்கும் நம்ம போயிடுவோம். இப்போ ஓகே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒண்ணு இந்த உடல் அப்படின்ற ஒரு கருவியை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணு நினைவக பெட்டகமா இருக்கு. அதுவும் அந்த நினைவகத்தை வந்து இந்த புலன்கள் மூலமா பெருக்கிக்கிட்டே வளர்த்துக்கிட்டே போகக்கூடிய தன்மையில இருக்கு வாழும் காலம் வரைக்கும் அப்படின்றது போல சொல்றாங்கல்ல. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நாம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற கேள்வி நமக்கு வரும்ல. அதுக்காக தான் அதன் தன்மை தெரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு உங்களை எதிர்த்துக்கிட்டு இருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில வந்து இன்ப துன்ப விஷயங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கு. அதுல இருந்து நீங்க விடுபடணும், இந்த வாழ்க்கை சக்கரத்துல இருந்து வெளிப்படணும், நீங்க யாரு அப்படின்ற ஒரு உண்மையான விஷயத்த உணரணும் அப்படின்னா அதை எதிர்த்து நீங்க போராடணும். இல்லாட்டினா அதை தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதோட இணையக்கூடிய ஒரு விஷயத்த செய்யணும். சோ அதோட தன்மை என்ன அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த வரிகளை கொடுத்துருக்காங்க. நந்தி மகன்றனை, நந்தி அப்படின்றது இங்க இறைவனா பார்க்கப்படுது. இறை ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து அளவீடு கொடுக்க முடியாது, அது எல்லையற்ற நிலையில இன்ஃபினிட்டி அளவுல தான் இருக்கு. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கை கால் கிடையாது, ஆற்றல் வந்து இதுக்குள்ள அடைப்பட்ட நிலையில இருக்குன்னு தெரியாது. இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஆற்றலை கூட அந்த இறைநிலை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் உண்ணக்கூடிய உணவு, உடம்புல போய் 7 தாதுக்களா மாதிரி இந்த உடலை பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இது மூல பல விஷயங்கள், இந்த ஒரு உடம்புல கோடிக்கணக்கான வேலைகளை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் முழுக்க பிரபஞ்சம் முழுக்க பல விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்குல்ல, அந்த ஒரு தன்மையை தான் நந்தின்னு சொல்றாங்க. நன்மை தரும் தீ. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் சுதந்திரத்தை கொடுத்து எல்லா விஷயத்தையும் இங்க இக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒளிச்சுடரா அது இருக்கிறதுனால நன்மை தரும் கூடிய தீ நந்தி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ நந்தி மகன்றனை, இறைநிலையோட ஒரு மகனாதான் இங்க இருக்கக்கூடிய அந்த தன்மை அப்படின்றத அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. நந்தி மகன்றனை
ஞான கொழுந்தினை. அது எப்படி உள்வாங்கி வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நினைவக பெட்டகமா இருந்தாலும் அதுல ஒரு அறிவு நிலை அப்படின்றது அழகா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பேசணும்னாலும் நம்ம அழகா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நினைவகத்தை வந்து ஒரு கோட்ல கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதை எப்படி வேணாலும் நம்மளால டியூன் பண்ண முடியும் பயிற்சியினால. சோ ஞான கொழுந்தினை, ஞானத்தோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குழந்தை தன்மையில, கொழுந்து அப்படின்றது வளரக்கூடிய நிலையில இருக்கு. அது வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து இறைநிலையோட இறைவனோட இணையக்கூடிய தன்மை அப்படின்றது உங்ககிட்ட உருவாயிரும். நீங்க யாரு அப்படின்றது உங்களுக்கே தெரிய வந்துடும். இப்போ குழந்தைக்கு வந்து தான் யாருன்றது தெரியாது, ஒரு மனுஷன்றது தெரியாது. நாம வந்து 3 நேரம் சாப்பிடணும், இந்த உடலை பாதுகாத்துக்கணும், இந்த மனம்னா என்ன, இந்த வாழ்க்கையில எப்படி வாழணும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் தெரியாதுல. அதே போலதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மை அப்படின்றது ஞானமா இருந்தாலும் அது கொழுந்து போல குழந்தைத்தன்மையில இருக்கு. சோ அதை வளர்க்கக்கூடிய நிலையை நீங்க செய்யணும். அதுக்கு சில விஷயங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத அடுத்தடுத்த வரிகள்ல சொல்லியிருக்காங்க. நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. சரி, அவன் எங்க இருக்கான் இந்த உடல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள, எந்த இடத்துல அது நிர்ணயம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த உடலை அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அப்பதான் ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி, புந்தி அப்படின்றத அந்தி சந்தி வேலைன்னு சொல்லுவாங்க. இந்த 2 வேலையும் இணையக்கூடிய ஒரு நிலை, நடுநிலையான ஒரு தன்மைன்னு சொல்லி வச்சுக்கோங்க. புந்தி அப்படின்னா புத்தின்னு நீங்க எடுத்துக்கலாம். புத்தி அப்படின்றது தர்மத்தோட இணைஞ்சது, நடுநிலையான நிலை, எந்த பக்கத்தும் சாயாத ஒரு தன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த நிலையில அந்த இடத்துல வச்சு போற்றி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப போற்றி புகழுதுன்னா எந்த ஒரு வேலையும் செய்யாம அதை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தன்மையில நாம அந்த தன்மையை வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த புலன்கள் வழியில இந்த மனம் போன போக்குல இந்த நினைவகத்தோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குமே ஒழிய அதை அந்த அறிவுக்குள்ள ஒழிச்சு வச்சு அதை போற்றி பாதுகாக்கிறது போல பாதுகாத்துக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம அதன் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அதன் ஆற்றலை பயன்படுத்தி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்றது போலதான் இந்த பாடல்கள்ல வந்து அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன, சமர்ப்பிச்சுதான் இந்த உடல் மனம் பொருள் ஆவின்லாம் சொல்றாங்களா, இது எல்லாத்தையுமே அதுகிட்ட சமர்ப்பணம் பண்ணி தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அதை மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் யார் அப்படின்ற அந்த அடையாளத்தை தொலைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த பாடல் மூலமா அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த தகவல்ல ஓரளவுக்கு புரியுற அளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது பத்தி மேலும் தகவல்கள் வேணும்னா கீழே தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இதே போல அடுத்து ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.